ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எம்பரர் ஆஃப் சோலோ ப்ளே கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு வேற லெவல் மன்வா. போக போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயப்புள்ள ஃபாரஸ்ட் அப்டேட்குள்ள வந்துட்டு இது ரொம்பவே திகிலா இருக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் அப்படியே லைட் ஸ்மைலோட இதுதான் பெஸ்டான இடம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி திகிலா இருக்க இடத்துல என்னோட வீடியோக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு ஆல் ரைட் அப்படியே திரும்பி எலும்பு கூட மாட்டேனுங்களே. நம்ம இங்கதான் ஹண்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கூட இன்னொரு டீம்மேட் இருக்கான். எலும்பு குடும்பண்டி யாரடா இவன் குறுகுறுன்னு பாக்குது. ஜாக்கும் ரோஸும் இவன் என்னடா ஒரு டைப்பா இருக்கானேன்னு பாக்குறானுங்க. மேஜிக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜில ஒன்னா இருக்க போகுது. அதனால அவன் கூட ஒன்னா சேர்ந்துக்கோங்க. என்னடா புரிஞ்சுதான்னு சொல்றான். இதுதான் ஸ்கெலிட்டன் மேஜ். ஸோ நம்ம மாயாவின்னு கூப்பிடலாம். ஏமாத்துக்கார அமீர் கிட்ட இருந்து இந்த ஸ்கில் கிடைச்சது. என்னோட ஸ்கில் மாஸ்டரி இன்க்ரீஸ் ஆக ஆக இவன் வந்து அட்வான்ஸ் ஸ்பெல் மேஜிக் யூஸ் பண்ணுவான். இது ஒரு நல்ல ஸ்கில். ஆனா என்ன, அது அதிகமா மானா எடுக்கும். நினைச்சுக்கிட்டு சரி நம்ம இப்ப ஹண்ட் ஆரம்பிக்கலாமான்னு சொல்றான். இன்னைக்கு நம்ம ஹண்ட் பண்ண போத்துன்னு சொல்லும் போதே அந்த சிமெண்ட்ரியில இருந்து கை வெளியே வருது. அப்படியே ஸ்கெலிட்டனுங்க எழுந்திருச்சு வரானுங்க. லெவல் 33 ஸ்கெலிட்டன்ஸ் ஹான்னு கத்திட்டு வருதுங்க. அதை பார்த்து எலும்பு கூட மண்டேனுங்க என்ன நம்மள மாதிரியே இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. நம்ம இவனுங்க தான் ஹண்ட் பண்ண போறோம்னு சொல்றான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மண்டேனுங்களா, போய் அட்டாக் பண்ணுங்கடா, காலி பண்ணுங்கடான்னு சொல்றான். என்ன நாங்களா, எஜமான வாய பொழந்துகிட்டு பாக்குதுங்க. அப்படியே அதுங்க எல்லாம் ஹான் கத்திட்டு அட்டாக் பண்ண வருதுங்க. நீங்க இதுங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்டத் மான்ஸ்டர் ட்ரேட் வந்து நார்மல் மான்ஸ்டரை விட வித்தியாசமா இருக்கும்னு சொல்றான். பயந்தடிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்குதுங்க. எஜமா எங்களை விட்டுடுங்க. அப்படியே திரும்பி பாக்குறா, என்னடா ஆளக்கானுன்னு, அங்க என்னடா பண்றீங்கன்னு பாக்குறான். டே மண்டேனுங்களான்னு தலையிலே கை வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்னாப் போட்டு போய் அட்டாக் பண்ணுடான்னு சொல்றான். அப்படியே எலும்பு கூட மண்டியம் பாஞ்சுக்கிட்டு போறான். வேற வழி இல்லாம அழுதுகிட்டே ஒரு அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணியோ அது அண்டத்து எலும்பு கூட காலி ஆகல. அது ஹான்னு கத்திக்கிட்டு வருது. நம்ம எலும்பு கூட மண்டைய ஐயா நான் இல்லைன்னு கத்திக்கிட்டு பயப்படுறான். அதை பார்த்த ஹிராக்கன் அதே தான், நார்மல் அட்டாக்லாம் வேலை செய்யாது, அதனால மேஜிக் ஹார்மர் எடுக்கிறான். அப்படியே அந்த மேஜிக் சுத்திய வச்சு ஒரு அடி அடிச்சு தூக்குறான் அதோட மண்டைய. அது மண்டை மட்டும் தனியா பறந்து போகுது. ஹே சிக்ஸர்ன்னு கத்துறான். அதை பார்த்தீங்களா நீங்களும்? அதை காலி பண்றதுக்கு அதோட மண்டையிலே சுத்திய வச்சு தட்டி தூக்குங்கடா. அச்சோ போச்சு. அதுங்க தலையிலேயே கை வச்சுக்கிட்டு ஃபீல் பண்றானுங்க. மறுபடியும் என்னடா பண்றீங்கன்னு கேக்குறான். சரி இன்னைக்கு கோல் வந்து நம்ம 100 அண்டட் ஸ்கெலிட்டன்னு 100 நிமிஷத்துல முடிக்கணும். நீங்க இதை சாதிக்கலனா நான் உங்களை இங்கே விட்டுடுவேன்டான்னு விலங்குத்தனமா சிரிக்கிறான். எஜமா அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கன்னு உழுந்தடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஓடுறானுங்க. எல்லா அண்டட் ஸ்கெலிட்டனும் மண்டி அடிச்சு தெறிக்க விடுறானுங்க. சிக்ஸரா பறக்க விடுறானுங்க. அப்படியே லெவலப் ஆகுறாங்க. வாவ் சூப்பர், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இது வரைக்கும் யூஸ் பண்ணாத வெப்பன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்ததை விட நல்லா பண்றானுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் முன்னாடியே ரொமினிய கான்டாக்ட் பண்ணிருக்கணும். அப்ப சடனா ஒரு மான்ஸ்டர் வருது. அதுதான் ஸ்கெலிட்டன் வாரியர் லெவல் 35 வந்து நிக்குது ஹிராக்கன் முன்னாடி. அதை பார்த்துட்டு ஹிராக்கன் இது வந்து ஸ்கெலிட்டன் வாரியர்ல இது ரேரான மான்ஸ்டர்ல ரேண்டமா எங்கேயாவது வரும். அது மட்டும் இல்ல, அதை பார்த்துதான் அது பின்னாடியே புடிங்கடான்னு ஓடுறான். நமக்கு இன்னைக்கு சிக்கன் கிடைக்கும்டான்னு வேகமா ஓடுறான். ஓடிக்கிட்டே நான் என்ன பண்றது, நான் எதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது, பேசாம அதை கிரில் பண்ணி சாப்பிடலாமா, அது நல்லா இருக்கும். அது பின்னாடியே ஸ்பீடா போறான். அந்த வாரியர் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. உடனே ஹிராக்கன் அதுல இருந்து டாஜ் பண்ணி பின்னாடி போறான். பயங்கரமா இருக்கு. நான் இறந்திருப்பேன் எதுவும் பண்ணாமே. நல்ல வேலை அதோட கையை அட்டாக் பண்ண போனேன். அப்போ அதோட கை உடஞ்சிருக்கு. அப்போனா நான் பண்ண வேண்டியதெல்லான்னு இப்போ ஹிராக்கனும் எலும்பு கூட மண்டேனுங்களும் அதோட கை கால் எல்லாத்தையும் உடைக்கிறானுங்க. உடைச்சிட்டு லேண்ட் ஆகுறானுங்க.
டே மண்டேலுங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். எஸ் சார், நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கோம் சார் சொல்கிறானுங்க. நான் எதிர்பார்த்ததை விட ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த வாரியர் மாஸ்டர் பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வருது. ஹே கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் ஒரு ஆள் பாக்கி இருக்கான். அப்போ அந்த மாயாவி வந்து ஹியூமா பாபி பாபிசான்னு ஃபயர் பால் தூக்கி அட்டாக் பண்ணுது. அந்த ஸ்கெலிட்டன் வாரியர் காலி ஆகுது. அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஓ சூப்பராக இருக்கு, இதுக்கு கண்டிப்பாக 10K வியூ கிடைக்கும். இப்போ எனக்கு ரொம்பவே பசிக்குது, நான் போய் சிக்கன் 65 சாப்பிட போறேன்னு சொல்றான். அப்ப சடனா பாஸ் மாஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கு அதோட ஆளுங்க இறந்துருக்காங்கன்னு. என்ன நீ ஹிராக்கன் பாக்குறான். அப்போ பாஸ் மாஸ்டர் வந்து அத்துமீறினவங்களை கண்டுபிடிச்சிடுச்சு. இப்ப பாஸ் மாஸ்டர் அவேக்கனிங் ஆகுதுன்னு நோட்டிபிகேஷன் வருது. பாஸ் மாஸ்டர் அவேக்கனிங் ஆகுது. அப்ப அதுல இருந்து கோல்டு கலர்ல பெருசா பாஸ் மாஸ்டர் வெளியே வருது. ஹிராக்கன் என்னடா இதுன்னு ஹான்னு பாக்குறான். கோல்டன் ஸ்கெலிட்டன் லெவல் 40 பாஸ் மான்ஸ்டர். கோல்டன் ஸ்கெலிட்டன் இது வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்தோட பாஸ் மான்ஸ்டர். அது மட்டும் இல்லாம பாஸ் மான்ஸ்டர்லயே ஃபர்ஸ்ட் மேஜிக் கிளாஸ் இதுதான். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாஸ் மான்ஸ்டர். அதனாலதான் இது நியூ பி கில்லர்னு சொல்லுவாங்க. இப்ப யோசிச்சு பார்த்தா இதை வர வைக்கிறதுக்கு நிறைய ஸ்கெலிட்டனை காலி பண்ணணும்ல. ஆனா நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. என்னால இதை தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நான் அப்படியே தோக்கடிச்சேன்னா எனக்கு பெரிய ஜாக் போட்டு. அது மட்டும் இல்லாம இதை எப்படி தோக்கடிக்கணும் எனக்கு தெரியும். நான் எலும்பு கூடு மண்டியனை பஃப் பண்ணனா எப்படியாவது தோக்கடிச்சிடுவான். மண்டியனுங்களான்னு திரும்பி பாக்குறான். அப்ப நம்ம எலும்பு கூடு மண்டியனுக்கு எவனுமே இல்ல. ஷாக்கா பாக்குறான். அப்ப ஹிராக்கனுக்கு நோட்டிபிகேஷன் வருது. நீங்க சமன் பண்ணி எலும்பு கூடு மண்டியனுங்க உங்களுக்கு மான பத்ததுனால போயிடுச்சு. ஹிராக்கன் ஹான்னு கத்துறான். என்னன்னு அப்படியே நினைச்சு பாக்குறான். எலும்பு கூடு மண்டியனுங்களாம் டாட்டா பாய் பாய் எஜமா நாங்க போயிட்டு வரோம்னு சொல்ற மாதிரி. நான் 4த்தையும் ஒரே நேரத்துல சமன் பண்ணேன். அது மட்டும் இல்லாம மாயாவையும் மேஜிக் யூஸ் பண்ண வச்சேன். அதனால இப்ப என்கிட்ட ஒரு மானா கூட இல்ல. வேற வழியே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு பாஸ் மான்ஸ்டரை பாக்குறான். சரி ரொம்ப நாள் ஆச்சு வார்ம் அப் பண்ணி அப்படியே ஸ்லாட் ஆனுன்னு சொல்றான். ஹிராக்கன் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டு என்ன ஆரம்பிக்கலாமா வாடா டேன்னு அப்படியே அட்டாக் பண்ண போறான். கோல்டன் ஸ்கெலிட்டன் அதோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. ஒரு லேசர் பீம் மாட்டோம் அப்படியே அது எல்லாத்தில இருந்து தப்பிச்சிட்டு ஒரு அடி அடிச்சிருந்தாலும் நான் காலி. இத்தனை அட்டாக் பண்ணுது. அதனாலதான் இது நியூபி கில்லர்னு சொல்றாங்க. இதே மாதிரி இது ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போனா நான் அதை யூஸ் பண்ணாத மாதிரி தடுக்கணும். ஸ்பீடா ஓடி போய் அப்படியே பறந்து மேஜிக் சுத்தியாலே அதோட கைய உடைக்கிறான். அந்த பாஸ் ஸ்கெலிட்டன் என்ன என் கையின்னு பாக்குது. ஹிராக்கன் அப்படியே லேண்ட் ஆக போறான். அதோட மேஜிக் சர்க்கிள் அப்படியே சுக்குநூறா உடையுது. என்னடான்னு ஹான் பாக்குது. உன்னோட மேஜிக் ஸ்பெல் உன்னோட கை கூட தானே கனெக்ட்னு சொல்லி லேண்ட் ஆகுறான். அந்த பாஸ் மாஸ்டர் அச்சுச்சோ என் கை போச்சேன்னு பாக்குது. அப்பன்னா நான் எல்லா கையும் உடைக்கணும்னு பாக்குறான். பாஸ் மாஸ்டர் ஹிராக்கனை ஊன்னு உத்து பாக்குது. என்னடா இவன் உத்து பாக்குறான் அவன் பாக்குறான். ஆஹான்னு பாஸ் மாஸ்டர் உங்களை முழுசா பாத்துடுச்சு. இப்போ அது உங்க ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி பல முத்திரைய ஒன்னா சேர்த்து ஒரு முத்திரைய வைக்குது. அதை பார்த்துட்டு ஹிராக்கன் என்னடா இங்க நடக்குதுன்னு பாக்குறான். அப்ப அப்படியே பெரிய பர்பிள் கலர்ல லேசர் பீம் அட்டாக் பண்ணுது. ஹிராக்கன் ஆத்தின்னு ஓடுறான். என்னடா நடக்குது இங்க, அடைச்ச இது என்கிட்ட வருதே நான் என்ன பண்றது. அப்ப அட்டாக் பண்ணுது. எப்படியா ஓடிடுறா கைப்புள்ளன்னு தப்பிச்சு ஓடுறான். அப்படியே இடிச்சுக்கிட்டு கீழே விழுறான். என்னடா இது இந்த பேட்டர்ன் ஒரு தினுசா இருக்கே. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எனக்கு ஞாபகமே இல்லையே. நான் ஞாபகப்படுத்தின வரைக்கும் இந்த மாதிரி இல்லையே. இந்த கோல்டன் ஸ்கெலிட்டனுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிடன் பேட்டர்ன் இருக்கா என்ன, இல்ல மின்னட் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்றதுக்கு இதையும் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டானுங்களா என்ன? எதுவா இருந்தா என்ன, எனக்கு கடுப்பா இருக்கே. சரியா தெரியல, செம்ம கடுப்பா இருக்கே. என்னால எலும்பு கூட மண்டையனும் கூட வர வைக்க முடியலையே. எனக்கு அதோட பேட்டர்ன் ஃபுல்லா ஞாபகம் இல்ல. நான் எப்படிதான் இதை தோக்கடிக்கிறது. அந்த பாஸ் மான்ஸ்டர் பாக்குறான். என்னடா இங்க பாக்குறேன்னு அதை அட்டாக் பண்ணுது. இப்போதைக்கு என்னால முடிஞ்சதை பண்ணணும்னு அட்டாக் பண்றதுல இருந்து எல்லாத்துலயும் டாஜ் பண்ணி அப்படியே தப்பிச்சு அது கிட்ட போறான். என்னால டாஜ் பண்ண முடியும் அதோட அட்டாக் எந்த சைட்ல இருந்து வரத்த வச்சு. ஆனா என்னோட பிரச்சனையே அதை திருப்பி அடிக்கிறதுக்கு டைம் இல்ல. நான் எப்படியாவது அதோட பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு போயே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அவன் பின்னாடி கை வருது பிடிக்கிறதுக்கு. போச்சான்னு பாக்குறான். அப்படியே அது ஒரே அமுக்கா பிடிச்சிடுச்சு. அந்த பாஸ் மான்ஸ்டர் ஹிராக்கனை பிடிச்சி டே என் கையா உடைச்சேன்னு
கத்துது. ஹிரக்கன் ஆஹா போச்சா, இது இன்னும் எத்தனை வித்தைகள் வச்சிருக்கோன்னு பாக்குறான். அது உடனே லேசர் அட்டாக் பண்ணுது. ஹிரக்கன் லைட்டா சிரிச்சுக்கிட்டு, ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ஹிடன் கார்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே டீமன் கர்சன் யூஸ் பண்றான். அப்போ கோல்டு ஸ்கெலிட்டன் ஸ்டேட் வந்து 13% டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படியே அது கையில இருந்து தப்பிச்சு அப்படியே அந்த பாஸ் மான்ஸ்டர் கிட்ட போறான். எனக்கு எப்படி உன்னை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயே எனக்கு கொடுத்துட்டேன்னு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டாக் பண்றான். அது மூஞ்சிலே அப்படியே பாஸ் மான்ஸ்டர் அடிச்ச அடியில மூஞ்சில இருந்த பார்ட்ஸ் எல்லாம் தனியா பறந்துகிட்டு போகுது. எப்படியோ பாஸ் மான்ஸ்டர் கதையை முடிச்சிட்டேன்னு பாக்குறான். அது அப்படியே காலி ஆகுது. நீங்க பாஸ் மான்ஸ்டரை காலி பண்ணிட்டீங்க, நீங்க லெவலப் ஆகுறீங்க. அப்படியே டைட்டிலும் கிடைக்குது, ஸ்கெலிட்டன் டெஸ்ட்ராயர்னு. கூடவே கோல்டு அப்புறம் எக்ஸ்பீரியன் பாயிண்ட் கிடைக்குது. ஆஹா நிஜமாலே அது ஜஸ்ட் மிஸ்டா. அப்படியே ஸ்லாட் அண்ட் டிசேபிள் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் விண்டோவை செக் பண்றான். லெவல் 36 நிக்ரோமசர். ஹே நான் ஆல்ரெடி லெவல் 36 போயிட்டேன்னு சாரு குஜாலமா இருக்காரு. கண்டிப்பா இது ஆபத்தா இருந்திருக்கும் இதே மாதிரி போச்சுன்னா. அப்படியே மானாவை பாக்குறான். 141 இருக்கு. இது ரொம்பவே கம்மி இல்ல, ஆனா நான் தேவைப்பட்ட பாயிண்ட்ஸ் அதுல போட்டு இருக்கேன். இருந்தாலும் அது பத்தல. இப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் டைட்டிலையும் லெவலப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஸ்கில் யூஸ் பண்றதுக்கு பத்தல. நான் எலும்பு கூட மண்டியனுங்க சொல்லி தரத்துக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணேன். ஆனா பிரோஜனமே இல்லையே, என் கூட எலும்பு கூட மண்டியனுங்க இல்ல. என்னால இந்த ஸ்டேஜ்ல கிடைக்கக்கூடிய மானா டைட்டில்ஸ் எல்லாத்தையும் அடைஞ்சேன். அப்பயும் அது பத்துலயே. எனக்கு பெட்டர் கியர் வாங்கணும். என்கிட்ட காசு இல்லையேன்னு தலையிலேயே கை வச்சுக்கிட்டு புலம்புறான். சரி எதுவா இருந்தா என்ன, போயிட்டு போகட்டும். இப்போதைக்கு இந்த வீடியோவை ருமினிக்கு சென்ட் பண்ணணும். அப்புறம் லெவல் 40 போகணும். இன்னைக்கு போய் சாப்பிடுவோம் சிக்கனு. பயப்புள்ள துள்ளி குதிச்சுக்கிட்டு ஜாலியா பறந்துகிட்டு போறாரு.